ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं. प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. இவ்வளவு ஆழ்ந்த கருத்து இருந்தாலும் லோக ஜனங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால பரீட்சித்ராஜன் கேட்கிறான். சமப்பிரிய சுகிருத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோ யதா. சமபுத்தி உடையவன் தானே பகவான். அந்த பகவானுக்கும் வைஷமியம் உண்டா? தன்னை ஆசிரியித்தாலும் அசுரனை கொண்டு விடணும், ஆசிரிக்காத போனாலும் தேவனை வாழ வைக்கணும் என்று நினைத்து தேவர்களிடத்துல பகவானுக்கு ஒரு ராகமும் அசுரானிடத்துல ஒரு துவேஷமும் இருக்கிறது போல இருக்கே. இங்க ஆசிரித்த விருத்ராசுரனை கைவிட்டுட்டான்,
அப்படி ஆசிரியிக்காத தேவேந்திரன் பட்சத்துல இருந்தானே, இந்த பேத புத்தி எப்படி வந்தது பகவானுக்கு என்று கேட்டு விட்டான். பரீட்சித்துக்கே சந்தேகம் இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. லோகத்துல இத்தகைய கேள்வி எழும்ப கூடும் என்று நினைத்து கொண்டு அதுக்கு பரிகாரம் உடனே தேடுறான். உடனே சந்தோஷப்பட்டார் ஸ்ரீசுகர். கேள்வி கேட்டுவிட்டா சந்தோஷப்படணுமா, கோபிச்சுக்க கூடாதான். கேள்வி கேட்டு விட்டாக்க பதில் சொல்ல தெரிஞ்சாதானே சந்தோஷப்படுவா. இல்லாத போதா சேஷம் கோபேன பூரையேத் என்று அதிக பிரசங்கி இப்படிலாம் கேட்காதே அப்படின்னு விட்டு போயிட்டான். பெரியவாட்டு கேட்க கூடாதுன்னு அவன் அரண்டு போயிடுவான் தானே. உச்சிதமான கேள்விக்கு தான் பதிலும் சொல்ல முடியும்னு வச்சுங்கோ. ஏனால் கேள்வியில அசட்டு கேள்வி இருக்கு, காலி போக்கிரித்தனமான கேள்வி இருக்கு, வினயபூர்வமான கேள்வி இருக்கு. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன்னு கேட்டாதானே பதில் சொல்ல முடியும். பரீட்சித்து அத்தகைய உச்சிதமான கேள்வி கேட்டதுனால சொல்றார், பகவானுக்கு பேதம் இல்லப்பா, சாது பிருஷ்டம்னு சந்தோஷப்பட்ட. சாது பிருஷ்டம் மகாராஜே, இறந்த கேள்வியை நீ கேட்டையேப்பா. ஏனென்றால் யத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனவும், அசுராளிடத்துல பகவானுக்கு துவேஷமானு கேட்டுவிட்டியே. அசுர குழந்தையான பிரகலாதனை மடியில வச்சுண்டு கொஞ்சலையா? அதே போல ராட்சசனான விபீஷணனுக்கு அபயம் கொடுத்து சேர்த்துக்கலையா? பகவானுக்கு ராட்சசன் என்றோ அசுரன் என்றோ, அவன் பணக்காரன் என்றோ ஏழை என்றோ தேவன் என்றோ அசுரன் என்றோ பிராமணன் என்றோ சண்டாளன் என்றோ ஸ்திரீ என்றோ புருஷன் என்றோ வயோதிகன் என்றோ பாலகன் என்றோ எந்த விதமான பேதமும் அவனுக்கு கிடையாது. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா ஏ பஜந்தி து மாம் பக்தியா மகிதே தேஷு சாப்பியம். ஒரு பேதம் வச்சிருக்கிறான், அபக்தன் பக்தன் பேதம் வச்சிருக்க. பக்தி மட்டிலும் பண்ணிவிட்டால் அவனுக்கு சந்நிகிதனாயிடுறான் பகவான். பக்தி பண்ணலேன்னா அவனுக்கு தூரஸ்தனா இருக்கிறான். காரணம் அது கூட அவன் அபிப்பிராயத்தால, அதுவும் அவன் அபிப்பிராயத்தாலதான். இவனுக்கு பக்தி இருந்ததானால் அவன் சுலபமாக ஆகிறான் என்கின்றது தவிர பகவானுக்கு துவேஷம் இல்லை. எவர்கள் எப்படி பாவிக்கிறார்களோ அவரவர்களுக்கு அப்பப்படி கிடைக்கிறான் என்று சொல்லுகிறார். கோபிய காமாது பயாத் கம்சஹா துவேஷாது சைத்யாதையோன் இருப்பான். எது மாதிரி பாவத்தில் வரார்களோ அவர்களுக்கு கூட கிடைப்பான் என்று சொல்லி அதை விவரிக்கும்படியான ஒரு உபாக்கியானத்தை சொல்ல தொடங்கினார் பிரகலாத சரித்திரம். தர்மபுத்தருடைய ராஜசூய யாகத்துல துவேஷையான சிசுபாலன் கூட பகவான் அடைஞ்சதை காண்பிச்சார். சிசுபாலன சக்கரத்தினால பகவான் அறுத்து கீழே தள்ளினதும் அவனுடைய ஜீவ ஜோதி கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சது. தர்மபுத்தருக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆரம்பிய கலபாஷனாத்துன்னு மடலை பேசுற நாளாக கிருஷ்ண நிந்தை பண்ணிட்டு இருந்த இவன் எப்படி கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சார் தர்மபுத்திரர். அதுல இருந்து தெரிஞ்சுக்கடா அவனுடைய சமபுத்திய. ஏன்னா நிந்த ஸ்துதி ரெண்டும் சமபுத்தியோடு பார்க்கிறான் பகவான். சத்ரு மித்ரன் ரெண்டு பேரையும் சமபுத்தியோடு பார்க்கிறான். அப்படிங்கிற பகவானுடைய சாமியத்தையே இப்பொழுது பாருன்னார். அப்படி ஒரு சமத்தை இருந்தா அது கூட தோஷம்தான் தோன்றது. ஏனால் மகாத்வேஷிக்கு கூட மோட்சத்தை கொடுக்கறதுன்னா இப்பேற்பட்ட ஒரு சமத்துவம் கூட தோஷம் என்றான்னு தோன்றது. ஆனால் இந்த சமத்துவம் அளவு கடந்த கருணையினால விரோதிக்கு கூட மோட்சத்தை கொடுக்கிறார். ஒரு சந்தேகம், அப்படின்னா விரோதம் செய்யலாமோ? காகுக்தியா இங்கேயும் நாரதர் சொல்றார், ரொம்ப பேர் ஸ்நேகத்தினால பகவான அடையறத காட்டிலும் விரோதத்தினால பகவான் அடையிறது இன்னும் ஈஸியா இருக்குங்கிறார். காரணம் என்னன்னா ஸ்நேகத்தினால அவன் தியானம் வரதை காட்டிலும் விரோதத்தினால வர தியானம் அதிகமா இருக்குமா. விரோதத்தினால வர தியானம் அதே ஞாபகமா இருக்கும். வைரேணயம் நிருபதயா சிசுபால பௌண்ட்ர சால்பாதயா கதி விலாச விலோகனாப்ஜைகி தியாயந்தா. கோபிகைகள்லாம் எப்படி தியானம் பண்றாளோ அது மாதிரி அவளும் தியானம் பண்றாளாம். சிசுபால கம்சாதிகள்லாம் ஓயாம தியானம் பண்றாளாம். விரோதத்தினால தியானம் பண்றார்கள், பிரேமையினால தியானம் பண்றார்கள். இவர்கள் தியானம் ஒண்ணுதானே, ஏனால் மருந்து ஒண்ணுதானே. இந்த மருந்த விவேகியா இருக்கிறவன் சத்தையோட சாப்பிடறான், குழந்தைகள்லாம் வெறுத்துண்டே சாப்பிடுறது. மருந்து குடிக்கவானாலே ஓன அழறது, வெய்யறது, அம்மாவையும் வெய்யறது, மருந்தையும் வெய்யறது, டாக்டரையும் வெய்யறது. இழுத்து பிடிச்சதுக்கு போட்ட வேண்டியிருக்கு. போட்டினாலும் வெறுத்துண்டே சாப்பிட்டாலும் குழந்தைக்கும் ஆரோக்கியத்தை உண்டாக்குறது, சத்தையோடு சாப்பிட்றவனுக்கும் ஆரோக்கியத்தை உண்டாக்குறது போலே பகவானுடைய வியக்தி தன்னை தியானம் பண்றவாளுக்கு க்ஷேமத்தை உண்டாக்கணும்னே பரிகிரகிச்சுண்டு வந்திருக்கிறதுனால அந்த மூர்த்தியை எந்த பாவத்தினால ஒத்தனை அணுகினாலும் ததேக தியானம் சம்பவிச்சுட்டுதானால் அவனுக்கு க்ஷேமம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனா ஒரு ஜாக்கிரதை படுத்துறார். ஏனால் அதுவும் விகிதமா இருக்கணுங்கிற, அதுக்கு ஒரு குரு வேணும். துவேஷம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு குரு வேணும், பக்தி பண்ணினாலும் அதுக்கு ஒரு குரு வேணும். ஏனால்
தோஷமாயிருந்தாலும் விகிதமாயிட்டானால் குணம் அப்படிங்கிறது சாஸ்திரம். தோஷமானாலும் விகிதமாயிட்டானால் அது குணமாகும். என்ன தோஷம்? பகவானிடத்துல துவேஷம் காட்டுறது தோஷம் தான், ஆனால் விகிதமாயிடுத்து. யாருக்கு? இவாளுக்கு ஹிரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன் இவர்களுக்கெல்லாம் விகிதமாய் திரிபிகி ஜன்மபிகி வாம், 3 ஜன்மாவினாலே நீங்கள் விரோதிகளாகவே இருந்து பகவானை அடைய கடவது. அது மாதிரி யாராவது நம்மள சொல்லிவிட்டா தைரியமா விரோதம் பண்ணலாம். ஏனால் அந்த ரிஷி சொல்லிவிட்டார், எல்லாத்துக்கும் ரிஷி வேண்டியிருக்கு. அந்த ரிஷி சொல்லிவிட்டார், எனக்கு இதுதான் பிரக்கிரிய, நான் விரோதத்தினால்தான் பகவான அடையும். அப்புறம் 1000 பேர் சொல்லட்டும் ராவணங்கிட்ட வந்து விரோதம் பண்ணாதடா, விரோதம் பண்ணாதடா. அவனுக்கு அவன் சொரூபம் தெரியறதே, ரிஷி சொல்லியிருக்காருன்னு தெரியறதே. அதனால விபீஷணன் போன வழியில நான் போகக்கூடாது. விபீஷணன் போன வழி விபீஷணனுக்கு விதிச்சிருக்கு, விரோதியா இருக்கிறது எனக்கு விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுனால அவன் சொல்றான், திதா பஜ்ஜேயம் அபி, 2ஆக என்ன பொழந்து போட்டாலும் நமேயம் துகஸ்யஜிதே ஏஷமே சகஜோ தோஷா. ஜென்ம ஜென்மமா விரோதியா இருந்து பகவானை நான் அடைய வேண்டியவனாக இருப்பதனாலே என்ன நான் போய் சேவிச்சுட்டேன்னா நான் அடைய முடியாதே. நான் சீக்கிரம் அடைஞ்சாகணுமே பகவான 3 ஜென்மாவில. நான் போய் பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் பகவானை நான் அடைய முடியாது. எல்லாருக்கும் பக்திங்கிற பாட்டை, எனக்கு துவேஷ பக்தி, தேசபக்திங்கிற பாட்டை எனக்கு ஒரு ரிஷி தனியா போட்டுக்கிறா. என்னுடைய பக்தி சாஸ்திரமே வேற. அது சொன்னா புரியுமா? அதனாலதான் கமுக்கமா இருக்கிறான், 10 வாயே மூடிண்டு. இதை சொல்ல முடியல அவனுக்கு. மனசுல அவனுக்கு தெரியும் ராமச்சரணத்தை அடையறதுக்கு இதுதான் பலான்னு தெரிஞ்சுவிட்டதுனால வெளியில சொல்லிக்காம கடைசி வரையிலும் ஆக்கிரகத்தோட இருந்து அதை முடிச்சுண்டான். தன்னுடைய சங்கல்பத்தை முடிச்சுண்டான். அவன் பாவம் இவருக்கும் தெரியும், அவன் இப்படிதான் வரணுங்கிறது இவனுக்கும் தெரியும். இல்லாது போனா பிரபு அவதாரம் பண்ணிருக்க மாட்டார் இந்த காரியத்திற்காக. அதை நினைச்சுதானே வந்திருக்கிறார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்களே என் கைவிட்டு போயிட்ட ஜெய விஜயர்களை மறுபடியும் மீட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தானே வந்திருக்கிறார். அதைத்தான் இப்ப எடுத்து வைக்கிறார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கின்ற 4 பேர். ஏகதா பிரம்மண புத்திராக விஷ்ணோ லோகம் எதிர்ச்சயா சனந்தனாதயோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம் பஞ்சஷட்டாஜனார்பாபா பூர்வேஷாமபி பூர்வஜாः திக்வாசஸ சிசூன்மத்வா த்வாஸ்தான் பிரத்யஷேததாம். சனகாதிகள் பிரம்மபுத்திரர்கள், மகாத்மாக்களான இவர்கள் எப்பொழுதும் 5 வயசு குழந்தையை போலவே இருப்பார்கள். ஹரிசரணம் என்று எப்பொழுதும் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஜீவன் முக்தர்களான பரமபாகவதோத்தமர்கள், பிரம்மலோக வாசிகள். ஒரு சந்தர்ப்பம் விஷ்ணுலோகத்துக்கு பகவான தரிசனம் பண்ண வரார்கள். வாசல்ல ஜெயன் விஜயன் என்கின்ற பகவத் பார்ஷதர்கள், துவாரபாலகர்கள் நிற்கிறார்கள். இவர்களை தடுத்து விட்டார்கள். தடுத்ததும் பகவான பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துக்கு பங்கம் வரவே இவர்களுக்கு கோபம் வந்துடுது. உடனே அவர்களை பார்த்து யுவாம் வாசம் நச்சார்ஹதகா, நீங்கள் இந்த இடத்துல வசிக்கக்கூடிய தகுதி இல்லை என்று சபிச்சார்கள். ஏனென்றால் பகவான் யாரையும் அழைக்கிறான், தடுக்கல. தஸ்மின் பிரசாந்த புருஷே கத விக்கிரகேவா, பரம அனுகிரகத்தோடு கூட எல்லாரையும் அழைக்கிற அந்த பகவானிடத்துல, எல்லாரையும் அழைத்து பகவானிடத்துல சேர்க்க வேண்டியவர்களாக நீங்க இருக்க வேண்டியிருக்க, நீங்கள் வழிவிட்டாதான் உள்ள பகவானை பார்க்கலாம் என்று எல்லாருக்கும் பொதுவான பகவான தனக்கே சொந்தமாக வச்சிருக்கிற சுயநலம் எப்ப உங்களுக்கு இருக்கோ, தஸ்யோதரமந்தரங்குருதே என்று இந்த பேத புத்தி இருக்கும் பொழுதும் அப்ப மிருத்யு அவனுக்கு பயத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அதனால நீங்கள் எப்போ சுயநலம் இருக்கோ அசுர ஜென்மத்தை அடைவீர்கள் என்று சபிச்சு விட்டார்கள். ஸ்தானத்தில் பெரியவர்கள் ஜெய விஜயர்கள். சனகாதிகள் சபிச்சதும், ஆனால் ஜெய விஜயர்களும் பாகவதாளாச்சே. சனகாதிகளிடத்துல மன்னிப்பு கேட்டுண்டார்கள். சனகாதிகளும் பாகவதாள் ஜெய விஜயாள் இடத்துல மன்னிப்பு கேட்டுண்டார்கள். ஏன் இப்படி சபிச்சோம் என்று சனகாதிகளும் வெட்கி நிற்கிறார்கள். பகவானுடைய திவ்ய தாமத்திலே அவனுடைய பார்ஷதர்களை போய் சபிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அகந்தை இருக்கே என்று நினைச்சு வெட்கி நிற்கிறார்கள். 2 பேருமே தங்கள் தங்கள் தோஷத்தை உணர்ந்ததுமே பகவான் பிரத்யட்சம் ஆயிட்டான். நீ குற்றவாளின்னு சொல்லிக்கலையாம் அவர்கள். தங்கள் தோஷத்தை உணர்வுதான் சாது லட்சணம். அதனாலே அவர்கள் மத்தியில் பகவான் தோன்றி, உங்கள் 2 பேர்கள் மேலேயும் தோஷம் இல்லை, தோஷம் என்னுடையதான் என்று சொல்லிக்கிறான் பகவான். நிர்தோஷமான பகவானிடத்துல என்ன தோஷம்? அவர்களுடைய தோஷத்தை தன்னிடத்துல ஆரோபிச்சுக்கிறான்.
என்னுடைய சங்கல்பம் தான் இதுக்கு காரணம். நீங்கள் இப்படி எங்கேயாவது தடுப்பேளா, நீங்கள் எப்படியாவது சதிப்பேளா, என்னுடைய லீலா வினோதம் அப்படி என்று சொல்ல. பொதுவாக எல்லாம் பகவானுடைய லீலை அப்படின்னு தான் வாஸ்தவம். இருந்தாலும் துரியோதனனை போல சொல்லக்கூடாது. துரியோதனன் என்ன சொன்னால், துரியோதனன் கிட்ட தூது வந்து சொல்றார், அவனை சமாதானம் பண்ணி, நீ தர்மபுத்திர இடத்துல ஸ்நேகம் காற்றா, பாண்டவாள் இடத்துல ஸ்நேகம் காற்றா. உன்னே துரியோதன சொன்னா, நானும் கிருஷ்ண பரமாத்மாவே பகவான் அப்படின்னு நம்புறேன், பூர்ணமா நம்புறேன். பாண்டவாளத்துல விரோதம் பண்ணிக்க முடியா, அந்த பகவான் தான் எனக்கு புத்தி கொடுத்திருக்கான் என்று சொல்றான். இது நியாயமான பதிலோ அநியாயமான பதிலோ எனக்கு தெரியாது. இது மாதிரி சொல்றவாள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். பகவான் எப்படி புத்தி கொடுக்கிறாளோ அப்படி போறேன், எனக்கு புத்தி கொடுத்தவன் பகவான் தானே அப்படின்னு சொல்ற அயோக்கியர்கள் பல பேர் உண்டு. தங்களுடைய அயோக்கியத்தனம் பகவான் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்றா. பகவான கேட்டா அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நீதான் காரணமான்னு கேட்டா பகவான் சொல்றா, காமயேஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்பா வித்யேனம் இகவைரீனம். பிரத்யட்சமா அவனுடைய அசூயதான் காரணம்னு தெரியும் பொழுது என்ன ஏண்டா போய் உருட்டுறேங்கிறான் பகவான். அவன் பண்ற தப்புக்கு அவனுடைய காமக்ரோதம் அசூயதான் காரணங்கும் பொழுது பிரத்யட்சமா தெரியுது, ஏண்டா இவனுக்கு அவன் விஷமம் பண்ணினான், அசூயதான் அவன் வாழுறானின் அசூயதான் இவனுக்கு காரணம் அப்படின்னு பிரத்யட்சமா தெரியும் போது நான் அப்பிரத்யட்சமா தேமேன்னு இருக்கேன், அதிருஷ்டமா என்ன போய் இழுக்கிறையே என்று பகவான் சொல்றான் இல்லையா. ஜெகவிஜயர்களே, ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன் என்று 3 பிறவி எடுத்தார்கள். 3 பிறவியிலே மறுபடியும் மீட்டு பகவான் தன் சரணத்துல அடைவிச்சுக்கிறேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான். 3 அவதாரங்கள் லோகத்துல செய்யணும்னு பகவானுடைய சங்கல்பமா. ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு இந்த 2 பேர்கள்ல ஹிரண்யாட்சனை வராக அவதாரம் பண்ணி பகவான் அடக்கி விட்டான். தன் சகோதரனான ஹிரண்யாட்சன் போயிட்டதும் ஹிரண்யகசிபுக்கு மிகவும் கோபம் உண்டாச்சு. பெரிய சபை கூட்டினான். அசுரர்களை பார்த்து சொல்றான், இப்பொழுதே நான் அந்த விஷ்ணுவை வதம் பண்ணி மச்சூல பின்ன கிரீவஸ்ய பூரிணா ருதிரேணவை ருதிர பிரியம் தர்ப்பயிஷ்யே பிராதரம் மே கதம் யதகா தஸ்மின் கூட்டே ஹிதே நஷ்டே கிருத்தமூலே வனஸ்பதௌ விடபாதிவ சுஷ்யந்தி விஷ்ணு பிராணாதிபூகசகா. விஷ்ணுவை வதம் பண்ணி அவனுடைய ஹிருதயத்திலிருந்து கொதிக்கிற ரத்தத்தை எடுத்து என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணினால் ஒழிய எனக்கு சமாதானம் ஆகா அப்படிங்கிறான். விஷ்ணுவை வதம் பண்ணிவிட்டேனானால் விஷ்ணுதான் சமஸ்த தேவதைகளுக்கும் மூலமாக இருப்பதனால எல்லா தேவதைகளும் அழிஞ்சு போவார்கள் என்று சொல்லுகிறான். ஆனா அதுக்கு தபோபலம் வேணுமா. தன்னுடைய அசுர ராஜ்யத்தை பார்த்து கொள்ளும்படி அசுர மந்திரிகளிடத்தில் ஒப்படைச்சு விட்டு தபசுக்கு போயிட்டான். அசுர தபசு பண்றான், கோரமான தபசு பண்றான். தபசுக்கு வசமாகி பிரம்மா பிரத்யட்சமானார். உனக்கு என்ன வரம் வேணுங்கிறார். இவனை தபசுல இருந்து எழுப்பிட்டா போறன்னு தோன்றதாம் பிரம்மாவுக்கு. உத்திஷ்டோ திஷ்ட பத்ரம் தே தபசித்தோசி காஸ்யபாகா வரதோகம் அனுப்பிராப்தகா பிரியதாம் ஈப்சிதோ வரகா. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கள். உடனே ஹிரண்யகசிபு எழுந்து கொண்டான். பிரம்மதேவன ஸ்தோத்திரம் பண்ணினான். பிரம்மாவை பார்த்து எதி தாஸ்யபிமதான் வரான் மே வரதோத்தமா பூதேபியஸ்தத்விசிருஷ்டேபியா மிருத்யுர்மா பூன்மம பிரபோ நசாம் தர்ணபகி. எனக்கு உள்ளும் மரணம் கூடாது, வெளியிலும் மரணம் கூடாது. ந திவானக்தமுகும், பகல்லையும் மரணம் கூடாது, இரவிலையும் மரணம் கூடாது, கீழும் மரணம் கூடாது, மேலும் மரணம் கூடாது. எனக்கு வியசுபிர்வா அசுமத்பிகி, உயிர் உள்ள பொருளாலியும் மரணம் கூடாது, உயிர் இல்லாத பொருளாலியும் மரணம் கூடாது. உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட எதனாலையும் எனக்கு மரணம் கூடாது. அப்பிரதித்வந்தாம் யுத்தேகி, என்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அசமான வீரனாக நான் இருக்கணும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டால் அப்பேற்பட்ட தபசை இவன் பண்ணிருக்கிறதுனால பிரம்மதேவன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். மகாமுரடன் தபசுனாலையும் அப்பேற்பட்ட பலமுடையவனாக ஆகி சர்வலோகங்களையும் திக்விஜயம் பண்ணி எல்லா லோகங்களையும் தனக்கு அதீனமாக்கினுட்டான். 3 லோகங்களுக்கு ஏக அதிபதி ஆயிட்டானா. சர்வலோகங்களையும் ஆண்டு கொண்டு மற்றொரு ஈஸ்வரனை போல இருக்கிறான். திரிலோக ஈஸ்வரனாக மற்றொரு ஈஸ்வரனை போல இருக்கிறான். ஈஸ்வரனா என்ன ஆனாள் நாள் பேசாம இருக்கிறாளாம்.
பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேரும் கிட்டக்க வரல. பாக்கி எல்லாரும் இவனுக்கு அடிமையாயிட்டான். 3 பேரும் மட்டும் அடிமையாகல. வரலாமே வரவும் இல்லை, பேசாம இருக்கிறார்கள். இப்போ இந்திரன் அக்னி யமன் வருணன் எல்லாரும் இவனுக்கு கீழே. இவன் வீடு கூட்டுறதுக்கு சச்சிதேவி நிற்கிறார். தேவதாஸ்திரிகளா இவன் வீடு கூட்டின்னு இருக்கிறார்கள். ரிஷிகள் எல்லாம் இவனுக்கு அடங்கி விட்டார்கள். இப்படி எவ்வளவு நாள் யுகானாம் ஏக சப்ததி, 71 சதுர்யுகமாம் ஹிரண்யகசிபு ராஜ்யம். 71 சதுர்யுகம். அநேகமா அந்த பழைய நாராயணன் மறந்தே போயிடுத்து எல்லாருக்கும். எங்கேயும் ஹிரண்யகசிபு. ஆனா எப்படி உலகம் வாழ்ந்ததுன்னா அதானே ஒரு ஆச்சரியம். தர்மத்தை கெடுக்கலையாம் அவன். யாரும் இந்திரா யஸ்வாகா அக்னே யஸ்வாகா எல்லாம் நடத்துங்கோங்கிறான், பிதிர்காரியங்கள்லாம் பண்ணுங்கோங்கிறான். ஏன் அவனுக்கு அதுல லாபம் இருக்கு. என்ன பிதிர்களா தானே ஆயிட்டானா, இந்திரனா தானே ஆயிட்டான். அப்ப இந்திரனா பதவிதானே. இந்திரா யஸ்வாகன சச்சிபதி போயிட்டான். இந்த ஹிரண்யகசிபுவை கொண்டுக்கா இந்திரா யஸ்வாகான அவிர்பாகம் இவனுக்கு போய் சேர்றது. அதையும் தடுக்க போறான். ஆகையினாலே இவனே எல்லா தேவதைகளுடைய ஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டு, பிதர்களுடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு, சர்வஸ்தானங்களில் இவனே இருக்கிறதுனாலே சர்வ தர்மங்களையும் செய்ய சொல்றான். ஏன பிரகாரேன தர்மம் நடக்கிறதுனால க்ஷேமமா இருக்கு. இப்படியே பகு காலம் போனாலும் கூட, ஆனால் தேவர்கள் ரிஷிகள்லாம் எவ்வளவு நாளைக்கு அடிமையா இருப்பார்கள்? அடிமைப்பட்டிருந்த இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் க்ஷீராப்தியில பகவான சரணமடைகிறார்கள். உடனே பகவான் அசரீர வாக்காக அவர்களுக்கு அபயம் கொடுத்தான். மாபயிஷ்ட விபுத சிரேஷ்டா சர்வேஷாம் பத்ரமஸ்து வகாகா மத்தர்சனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே. தேவர்களே, உங்களுக்கு அபயம். என்னுடைய தரிசனம் வீண் போகாது. என்னுடைய தரிசன மாத்திரத்தினாலே உங்களுக்கு க்ஷேமம்னு. அவள் அப்புறம் போகலையா, தரிசனம் ஆகிடுது க்ஷேமம் தான் அப்படின்னு போகலையா. தரிசன மாத்திரத்தினாலே க்ஷேமம்னு சொன்னாலும் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஹிரண்யகசிபு இருக்கானே, இவர் க்ஷேமம்ங்கிறாரே, தரிசன மாத்திரத்தினால எப்படி க்ஷேமம்? ஹிரண்யகசிபு எப்ப ஒழிவார் என்று மனசுல நினைக்கிறார்கள். உடனே பகவான் சொல்றான், யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மகிச்ச வித்வேஷகா சவாகா ஆசு வினஸ்யதி. எப்பொழுது அவன் தேவர்களிடத்திலே, வேதத்திலே, வைதிகர்களிடத்திலே, பசுவனிடத்திலே, பிராமணர்களிடத்திலே, பகவானாகிய என்னிடத்திலே, என் பக்தர்களான பாகவதாளிடத்திலே எப்போ துவேஷத்தை காட்டுவனோ அப்போ ஒழிஞ்சு போறான். இதுவும் தேவர்களுக்கு சமாதானமாக. ஏன்னா இன்னைக்கு நேற்றுக்கு அவன் துவேஷத்தை காட்டுறான், பிறந்ததுலேருந்து தேசத்தை காட்டுறான். இன்னும் ஆயுசு வளர்றதே தவிர ஒழியிலேயே. தேசத்தை காட்டினா ஒழிஞ்சு விடுவான். நமக்கு சமாதான வார்த்தையா சொல்றாரு பலருக்கு. இன்னமும் ஒழியிலேன்னா உடனே பகவான் சொல்றான், காலம் தாவது பிரதீட்சதே. அவன் எப்ப ஒழிவானான்? ஒழிகிற காலம் வரும்போது யாருமே ஒழிஞ்சுடுவார். அதனாலே அவனுக்கு ஒழிகிற காலம் அவன் ஜாதக ரீதியா வரும். அது வேணும் பொறுத்திருங்கள். அதுதானே தெரியல, என்னைக்கு ஒழிகிற காலம்னே தெரியல. காலம் வந்தா ஒழிவான் அப்படிங்கிறதுக்கு இங்க க்ஷீராப்தியில பகவான பிரார்த்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாலக்கர ஜோசியர் இடத்துல ஹிரண்யகசிபு ஜாதகத்தை கொண்டு காண்பிச்சாலேயே, ஹிரண்யகசிபு ஜாதகத்தை கொண்டு காண்பிச்சாலேயே ஜோசியர் சொல்லிவிடுவார் அவனுக்கு எப்ப காலம். காலம் தாவது பிரதீட்சதேன்னு பெருமாளா சொல்லணும். அவன் எப்போ நாசம் அடைவான் அப்போதானே எங்களுக்கு க்ஷேமம். உடனே பகவான் சொல்றான், பிரகலாதாக யதா துருஷ்யேத் ஹனிஷ்யேபி வரோர்ஜிதம். பிரகலாதனுக்கு எப்ப துரோகம் பண்ணுவனோ அப்ப ஒழிப்பேன். ஆஹா, எங்களுக்கு துரோகம் பண்றதுல உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணினாதான் ஒழிப்பேன்னு சொன்னா நாங்கள்லாம் மட்டும் பக்தாள் இல்லையா? எங்களை கஷ்டப்படுத்துறது உங்களுக்கு சம்மதமா? உங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கு சம்மதமா எப்படி இருக்கும்? நீங்களும் பக்தாள் தான், அதனாலதான் இங்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் பிரகலாதனுக்கும் உங்களுக்கு ஒரு வேற்றுமை உண்டு. உண்மையான பக்தன் ஒரு கை குபிச்சு கொண்டு அவனை ஒழிச்சு விட்டா தேவலே அப்படின்னா ஒரு பிரார்த்தனை பண்ணுவன். பிரகலாதனுக்கு என்ன லட்சணம்? நான் நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே. ஒருவன் ஒழியணும்னு பிரார்த்திக்காதவன் நிர்வைரன், விரோதியே இல்லாதவன், அதாவது விரோதி என்று யாரையும் நினைக்காதவன். நிர்வைராய, என்ன நடந்தாலும் பிரசாந்தாய,
சாந்தமாவே இருக்கிறவன், கோபமே அடையாதவன். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே, எங்கும் என்னையே பார்க்கக்கூடிய மகாத்மா அத்தகைய பாகவத சிகாமணியான பிரகலாதனுக்கு அபசாரம் பண்ணினால் அப்பொழுது நாம் வந்துடுவோம். வரோர்ஜிதமபி, எத்தகைய வரன் யார் கொடுத்திருக்கட்டும், இருந்தாலும் பாகவதாபசாரத்தை சகிக்க மாட்டோம் அப்படின்னதும் தேவர்கள்லாம் சந்தோஷமாக விடை பெற்றார்கள். மேனிரேச்ச அசுரம் ஹதம், ஹிரண்யகசிபு சம்ஹாரமே ஆயிடுத்துன்னு சந்தோஷப்பட்டு போனார். பகவானே மகாத்மனே அப்படின்னு பிரகலாதனை சொல்லியிருப்பானால் அந்த பிரகலாதனுடைய மகாத்மியம் தான் என்ன என்று சொல்ல வரார். பிரகலாதனுடைய குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். பிரம்மண்யா சீல சம்பன்னா சத்யசந்தோ ஜிதேந்திரியா, சிறு குழந்தையா இருந்தாலும் ஜிதேந்திரியனா, அது வேணும் இது வேணும்னு அடம் பண்ணி அழமாட்டானா, திங்கத்துக்கு வேணும்னு கத்த மாட்டானா, விளையாட்டுக்கான சாமான் எல்லாம் கொடுத்தாலும் அது மூலம் இருக்குமே தவிர அதை எடுத்து விளையாட மாட்டான், புது டிரெஸ் வேணும் நல்ல டிரெஸ் வேணும் கூட தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு குழந்தை ஜிதேந்திரியா, பெரியவாள்லாம் கண்டா உடனே சேவிப்பான், தெய்வத்தை பார்த்தது போல பார்ப்பான். பிரம்மண்யா சத்யசந்தன், பொய்யே சொல்ல மாட்டான். பொய் சொல்லுங்கிறான் ஹிரண்யகசிபு. தூணுல இல்லேன்னு சொல்லுடா, தூணுல இல்லேன்னு சொல்லுடாங்கிறான். நான் தலை போனாலும் தூணுல இல்லேன்னு சொல்ல மாட்டேன், சத்தியத்தை தான் சொல்லுவேங்கிறான் இல்லையா. அத்தகைய சத்யசந்தன், சீல சம்பன்னன், குரு ஸ்ரீஸ்வர பாவனஹா, பெரியோர்களிடத்துல தெய்வம் என்கின்ற பக்தி உடையவன். இவ்வளவு குணங்களையும் சொல்லிவிடலாமா? அனந்தமான குணங்கள் உடையவன். இவ்வளவு குணங்கள்லாம் சொல்லி மாளாதுங்கிறார். குணைரலம் அசங்கேயி, அசங்கேயமான குணங்கள் உடையவன். குணைரலம் அசங்கேயி மகாத்மியம் தஸ்ய சூச்சியத்தே, மகாத்மியத்தையாவது சொல்றேன்னார். மகாத்மியத்தை மட்டுமே எல்லாம் சொல்லிட முடியுமானால் சூச்சியதே, அதையும் கொஞ்சம் சூஜீவிக்கிறேன் என்கிறார். மகாத்மியம் சொல்லி மாளாதா. மகாத்மியம் தஸ்ய சூச்சியதே, என்ன மகாத்மியனால் வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகீர்ரதி, அவிச்சின்னதாரையாக வாசுதேவ சிந்தனமே உள்ள பிரேம பக்தன் அவன். வேறு நினைவே அவனுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட பக்தன் அதுதான் அவனுக்கு மகாத்மியம்னார். அனவரதமும் அவனுக்கு விளையாடுறதுக்கு சாமான்கள்லாம் கொடுத்திருந்தாலும் ஒரு மூலையில கிடக்காம நெஸ்த கிரீடன கோபாலா, அந்த பம்பரத்தை எடுத்துட்டு விளையாடலே, பந்து எடுத்துன்னு விளையாடலே, குதிரையை வச்சுன்னு விளையாடலே. அவ அப்பா நிறைய பண்ணி கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சானா. இவன் விளையாட்டு தனியா இருக்கு. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம், கண்ணனே இவனை ஆட்கொண்டு இருக்கிறான். கண்ணன் வரதும் போறதும் இவன் கண்ணுக்கு தெரியறதான். அதனால கிருஷ்ணன் வந்துட்டான்னு கழுக்கன்னு சிரிக்கிறான். கிருஷ்ணன் மறைஞ்சதும் வீல்னு அழறான். கிருஷ்ணன் வரது போறது மற்றவாளுக்கு தெரியாததுனால குழந்தை திடீர்னு அழறதே, திடீர்னு சிரிக்கிறதே, ஒரு காலம் ஏதாவது பூதம் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறாளாம். கிருஷ்ண கிரக கிரகீதா, ஹிரண்யகசிபு பிள்ளைகையா பூதம் பிடிக்கும்? ஹிரண்யகசிபு காட்டுல ஒரு பூதம் உண்டா? இவர்கள் கிருஷ்ண பிடிச்சிருக்க வாசம் தான். ஹிரண்யகசிபு காட்டிலும் பெரிய பூதம் ஒண்ணு பிடிச்சிருக்குங்கிறதுனாலே ஸ்ரீ சுகர் லோகத்தை அனுசரிச்சே பதில் சொல்றாரு. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணங்கிற ஒரு கிரகம் பிடிச்சிருக்கு. இதுக்கு மந்திரமும் இல்லை, தாழ்த்தும் இல்லை, இதுக்கு விபூதியும் இல்லை, வேப்பலையும் இல்லை, இதை ரட்சிக்கவும் இல்லை. இதை பிடிக்கவே பிடிக்காது, பிடிச்சு விட்டா விடாது. அப்பேற்பட்ட ஒரு பூதம் பிடிச்சிருக்கிறான். ஏகோ விஷ்ணு மகத்பூதம், பூதானாம் பூத சத்தமஹா என்று சொல்லும்படியான ஒரு பூதம் இவனை பிடிச்சிருக்குங்கிறார். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா. அதனால குழந்தை என்ன பண்றான்? क्वचिद् रुदति वैकुण्ठ चिन्ता सबल चेतनः क्वचिद् धसति तच्चिन्ताह्लाद उद्गायति क्वचित् क्वचित् तद्भावनायुक्तः तन्मयोऽनुचकारः क्वचिद् उत्फुलगस्तूष्णीम् आस्ते संस्पर्श निर्वृतः अस्पन्द प्रणयानन्द सलिला मीलिते क्षणः. ஒரு சமயமா அழறான், ஒரு சமயம் சிரிக்கிறான், ஒரு சமயம் எழுந்து கொண்டு குதிக்கிறான், ஒரு சமயம் பூமியில புரள்றான். ஹரே நாராயணா ஜகத்பதே இதி ஆத்மமதிகி கதத்ரபா, லஜ்ஜை இல்லாம சொல்லுகிறான். இவனை அடிக்கடி கையாது பார்க்கிறாள். அவள் மனசுல ரொம்ப திருப்தி. ஏனால் ஹரிபக்தனான பர்த்தா தனக்கு இல்லையேன்னு அவளுக்கு ரொம்ப குறை. பிள்ளைக்கு பேர்பட்ட பக்தி இருக்கிறத கண்டு சந்தோஷப்பட்டாளாம். நாரதனுடைய சிஷ்யை அவ. இப்படி செய்யாதே அப்படின்னு சொன்னா பகவானுக்கு அபச்சாரம். சபாஷ் பிரகலாதா அப்படி செய் அப்படின்னு சொன்னா பர்த்தாவுக்கு அபச்சாரம்.
அதனால இதை பார்த்தும் பார்க்காதபடியாவே போயிட்டாள் கயாது. பிரகலாதன் நினைச்சுட்டு இருக்கிறான், அம்மாக்கு கூட நாரதர் சொன்ன பக்தி மறந்து போயிடுச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கிறான். அப்படி ஒரு பக்தி இவன் பண்ணிட்டே இருக்கிறான். 5 வயசாச்சு, இவனை பாடசாலையில சேர்த்தாள். பாடசாலைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறான் பாடங்கள் எல்லாம். பாடசாலையினுடைய விராம காலம் வந்தது. குழந்தைகள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு வரும்பொழுது பிரகலாதனும் வந்தான். எந்த அளவுக்கு இவன் படிச்சிருக்கிறான் பார்க்கலாம் என்று நினைச்ச ஹிரண்யகசிபு பிரகலாதன மடியில வைத்துக் கொண்டு ஏகதா சுரராட் புத்திரம் அங்கமாரோப்பிய பாண்டவா பப்ரச்சகத்யதாம் வத்சே மன்யதே சாது யத் பவான். நீ படிச்சவைகளுக்குள்ள சாரமானது சொல்லு அப்படின்னு கேட்க. சொன்னதுமே பிரகலாதன் ஓடி போய் புஸ்தகத்தை எடுத்துட்டு வரல, புஸ்தகத்தை பெரட்டல, ஆலோசிக்கல, சாரத்தை சொல்லுனா அப்படி நிஷ்கர்ஷம் பண்ணி வச்சிருக்கானாம் குழந்தை. எப்ப அப்பா கேட்க போறான்னு உடனே சொன்னான். தத் சாது மல்யே சுரவரிய தேகி நாகம் சதா சமுத்விக்னதியாம சத்கிரகாதி ஹித்வாத்மபாதம் கிருஹம் அந்தகூபம் வனம் கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேதே. எது சாதுவான விஷயம் என்று நினைச்சால் துஷ்ட சங்கத்தை விட்டு சத்சங்கத்தை நாடி, ஒரு கால் கிரகம் துஷ்டசங்க சாதனமாயிருந்தால் கிரகத்தை கூட விட்டு, வனம் சத்சங்க சாதனமாயிருந்தால் அந்த வனத்துல கூட இருந்து ஹரித்தியானம் பண்ணணும் என்கின்றவத்தான் சாரமாக நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஏனென்றால் புலி சிங்கம் கரடிகளுடைய மத்தியில போய் வனவாசம் பண்ணினா கூட ஒரு கால் அந்த புலிசிங்கம் கரடிகள் கூட நம்முடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாலும் சொல்லும். இந்த வீட்டுல இருக்கிறவா சொல்லவே மாட்டாளாம். நீ ஏன் சொல்றேன்னு நம்ம மொழிய குத்துவா. அதனாலே இவர்கள் சங்கத்தை விட்டுட்டு புலிசிங்கம் கரடியில மத்தியில வசிச்சாலும் வசிக்கலாம் என்று சொல்றான். பிரகலாதன அனுபவ பூர்ணமா சொல்ற. அப்ப ஏற்பட்ட அப்பா இருக்கிறதுனால இல்லாதவனா இந்த வார்த்தை வருமா? வனங்கதகான்னு சொல்லுவானே. காட்டுக்கு போனவன் துருவன். பிரகலாதன் போகல, போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி போயிடுத்து. கடைசியில் அவனுக்கு துருவன் மட்டும் காட்டுக்கு போனான். வனங்கதான் இவன் சொல்றானே, காட்டுக்கு போயிட்டா தேவலேன்னு தோன்றலாம். ஒரு நாராயணா சொல்ல முடியல வீட்டுல. வனங்கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேதே. இத கேட்டதும் கடகடகடன்னு சிரிச்சா ஹிரண்யகசிபு. ஏன்னா குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தைகிட்ட அவனுக்கு பாசம் இருக்கு. குழந்தைக்கு என்ன தெரியும்? எங்கேயோ போய் இது மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை அது தெரிஞ்சுன்னு வந்திருக்கு. அதை இங்கே சொல்றார். வெளி குழந்தைகளுக்கு பழகவே விடக்கூடாது. உலகம் பொல்லாதா இருக்கு. யாருகிட்ட இந்த பாடம் வந்தது அவனை கண்டுபிடிக்கணும். அந்த பயலை திருத்தணும். எவன் சொல்லி கொடுத்தான் இந்த பாடத்தை என் குழந்தைக்கு? சண்டாமர்கர்களிடத்திலேயே நம்பிக்கை இருக்கிறதுனாலே அந்த குரு புத்திரர்களை பார்த்து இவனுக்கு ஏதோ சகவாச தோஷம் இருக்கு, அதை கண்டுபிடிச்ச அந்த பயலைய கொண்டு வா, அவனை திருத்தணும். ஜாக்கிரதையா அழிச்சன். சண்டாமர்கள் பொழைச்சோம்னு நினைச்சின்றார்கள். குழந்தைய அழிச்சென்று போனார்கள். இவன் வாயிலிருந்தே அதை கழிச்சணும் என்று நினைச்சு சாதுவா உட்கார வச்சு கொண்டு கெஞ்சி கொஞ்சி கேட்கிறார். வத்சே பிரஹ்லாத பத்ரந்தேகே சத்யம் கதயமாம் ரிஷாகா பாலாநதி குதப்துப்யம் ஏஷ புத்தி விபர்யயா. நாராயணான்னு சொன்னதுதான் விபரீத புத்தியா. ஏஷ புத்தி விபர்யயா. இந்த விபரீத புத்தி உனக்கு எப்படிடா வந்தது? யாரு உனக்கு சொல்லிக் கொடுத்தா? இந்த பாடம் எப்படி வந்தது உனக்கு? பிரகலாதனுக்கு தெரியும் யார் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியும். இருந்தாலும் தன்னுடைய குருவை காட்டி கொடுக்க கூடாது என்று நினைத்து குரு இல்லைன்னு சொல்றதும் தப்பு. அதனால பொதுவாக சொல்றான், என்னுடைய சித்தத்தை பகவான் ஆகர்ஷிக்கிறான். எப்படி காந்த ஊசி வடக்கு நோக்கியே திரும்புறதோ அதுபோல ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதவ், என்னுடைய சித்தத்தை அந்த பகவான ஆகர்ஷிக்கிறான். எனக்கு பிறந்ததுல இருந்தே அதுல ஒரு ஆகர்ஷணம் இருக்கு. என்ன அறியாம நாராயணான்னா ஏதோ ஒரு ஆகர்ஷணம் இருக்கு பிறந்ததுல இருந்தே. அது அந்த நாராயணனை தான் கேட்கணும்னா. காந்த ஊசி வடக்கு நோக்கே திரும்புறதுக்கு வடக்க உள்ள ஆகர்ஷணம் தான் அது காரணம். அந்த ஆகர்ஷணம் அந்த மேருதான் இதை பிடிச்சு இழுக்கிறதுன்னு. அது மட்டும் இல்ல, வடக்க உள்ள ஆகர்ஷணம் மட்டும்தான் காரணமா இருந்தா எல்லா ஊசியுமே அதை இழுக்கணுமே. இந்த ஊசியைத்தானே இழுக்கிறதுங்கும் பொழுது ஊசியில் உள்ள கேதுவும் இருக்கு. அதனாலே
பிரகலாதன் சுபாவத்தாலேயே நாராயண சுபாவத்தாலேயே ரெண்டுமே இழுத்து பிரச்சனை இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இழுத்து ஏதாவது ஒண்ணு கக்கபக்கேன் இருந்தா கூட பிரிச்சு விடலாம். இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கொண்டு இழுத்து பிரச்சனை இருக்கிறதுனால உறவே நமக்கு இங்கு ஒழியாது. இது சுபாவத்தாலேயே இதை மாற்ற முடியாது, அது சுபாவத்தாலேயே அதை மாற்ற முடியாது. அப்படின்னாக்கும் இவாளுக்கு உறவு, பக்தனுக்கும் பகவானுக்கும் உறவு. பக்தன் சுபாவத்தாலேயே இவனை திருத்த முடியாது, அவனையாவது திருத்தலான்னா இவனை விட்டு விடுறான்னா அவனையும் திருத்த முடியாது. இவனை இப்படி பண்ணவனே அவன் தானே, அதனாலே அவனையும் திருத்த முடியாது, பகவானையும் திருத்த முடியாதுங்கிறத பிரகலாதன் அழகா சொல்லி. பாவம், புரியாத விஷயம் அவளுக்கெல்லாம் அது. அவள் அப்படி ஒரு பகவானிடத்துல உறவு கொண்டிருந்தாள் அல்லவோ புரியாது. ஹிரண்யகசிபுனிடத்துல சம்பளம் வாங்குறவர்கள் ஆன விட்டு இப்படி ஒரு நாள் இவனை திருத்த முடியாதுன்னு ரொம்ப நாளா திருத்தி பார்க்கிறார்கள். அடுத்த தடவை விடுமுறைக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஹிரண்யகசிபவே நமகான்னு சொல்ல வச்சுடணும்னு பார்க்கிறார். இப்படி நாட்கள் போயிண்டே இருக்கு. அதட்டியும் கேட்டார்கள். ஆனீயதாமரே வேத்ரம் அஸ்மாக்கம் அகசஸ்கரஹா குலாங்காரஸ்ய துர்புத்தேகே சதுர்த்தோஸ்யோதிதோதமகாகா தைத்தேக சந்தனவனே ஜாத்தூயம் கண்டகத்ருமஹா என்மூலோன்மூல பரசோஹோ விஷ்ணோஹோ நாராயிதோர்பகாகா. இவளுக்கு என்ன ஆத்திரம்னா, அட இவன் நாராயணான்னு சொன்னா என்னை, ஹிரண்யகசிபோன்னு சொன்னான்னு எனக்கு என்னையா நஷ்டம், எனக்கு என்ன நஷ்டம்? நீ நாராயணான்னு சொன்னா எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நஷ்டம்? அஸ்மாக்கம் அயசஸ்கரஹா, அதான் கோபம் அவளுக்கு. நான் நல்ல வாத்தியார்னு பேரு வாங்கியிருக்கிறேன், போனஸுக்கு எழுதி போட்டிருக்கிறேன், என் பேரை கெடுக்கிறையேடா. அஸ்மாக்கம் அயசஸ்கரஹா, நல்ல வாத்தியாருங்கிற பேரை கெடுக்கிறையே என்றுதான் அவனுக்கு கோபம். அஸ்மாக்கம் அயசஸ்கரஹா குலாங்காரஸ்ய துர்புத்தேகே, இவனுக்கு சரியான பாடம் பிரம்பு தான், செம்மையா உதைக்கணும், பிரம்பை இடுனா. ஆனியதாம் அரே வேத்திரம், அடிச்சு விடுவனா. யார் இவன்? ஹிரண்யகசிபனுடைய புள்ள. மிரட்டுறான். பிரகலாத இதுவரையிலும் ஸ்மரணமாத்தான் பண்ணிட்டு இருந்தான். பிரகலாத ஸ்மரணே அப்படின்னு தானே சொல்றான். மிரட்ட மிரட்ட கீர்த்தனமா போயிடுத்தான். எப்போதுமே பக்தி அப்படித்தான். இந்த பக்தியில புறத்தாரு சீண்ட போனா அதுக்கு துணிச்சல் வந்துடும். இல்லையா பாட்டு தேமேன்னு இருக்கும். அதை போய் கொஞ்சம் திருத்தனமா அடக்கணும்னு ஆரம்பிச்சாடானா அது அடங்காது, கிளம்பிடும் மலமலன். இதை திருத்தணும்னு பார்த்தா பிரகலாதன் ஸ்மரண பக்தி பண்ணவன் இப்பொழுது எரஞ்சே நாராயண நாராயண அப்படின்னே சொல்றான். மறு விடுமுறை வந்தது, கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டா. ஹிரண்யகசிபு கிட்டக்க வந்ததும் குழந்தைய சண்டாமர்களுக்கு தெரியும். அதே ஏன்னா இவன் என்ன பதில் சொல்லுவான்னு தெரியாதான்னு சொல்லி கொடுத்த வாழ்க்கை, இவன் என்ன மார்க் வாங்குவான்னு நிச்சயம் சொல்லி கொடுத்த வாழ்க்கை தெரியும். நேர ஹிரண்யகசிபு வீட்டுக்கு போனா அதே கேள்வி பிறக்கும், அதே பதில் தான் வரும். என்ன செய்யறதுன்னு நினைச்சான். ஸ்கூல்ல இருந்து குழந்தைகளோ கொண்டு விடணும், வாத்தியார் வேலையாது. அதனால நேர ஹிரண்யகசிபுக்கு அழைச்சுன்னு வராம அவ அம்மாட்டுக்கு விட்டுட்டு போயிடும். தாயார் விடுமுறைக்கு குழந்தை வந்திருக்கிறானதும் கயாது பரமபாகிய வச்சு வேதம் ஹிரண்யகசிபுவை சொல்லல, கயாதுவுத்தான் வேதம் சொல்றது. பிரஹ்லாதோ கவை காயாதவா என்று சொல்றது. கயாதுவனுடைய பிள்ளை பிரகலாதன் வேதம் சொல்றது, கயாதுவனுடைய பெயரை. அத்தகைய கயாது பிரகலாதனை குழந்தைக்கு இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, பாடசாலேருந்து. அழகா தூபத்துல கேசங்கள்லாம் உலர்த்தி அந்த கேசத்தை கொண்ட போட்டு விட்டு முத்து ஜோடிச்சு விட்டு அழகான ஒரு பட்டு குர்த்தா போட்டு இடுப்புல பட்டு கட்டி விட்டு கழுத்துல புலிநகம் கோத்த செயின், கையில தங்க காப்பு எல்லாம் போட்டு குழந்தைக்கு ஆகாரம் கொடுத்து கொஞ்சி குலாவி அழைச்சுன்னு வந்து அப்பா சிம்மாசனத்துல இருக்கார், போய் நமஸ்கரி அப்படின்னு அனுப்பும். குழந்தை இப்படி காலில் சலங்க கொஞ்சம் வரானா, 5 வயசு குழந்தை. மாத்ருபிருஷ்டம் ஸ்வலங்கிருதம். அப்படி வந்த குழந்தைய ஹிரண்யகசிபு பார்க்கிறான். வாத்சல்யம் இருக்காதா? உத்தானபாதனுக்காக நல்லவன் இவன். ஆசையோடு அந்த குழந்தைய எடுத்து மடியில் இப்படி உட்கார வச்சுண்டு உள்ளம் குளிர்ந்து ஆயுஷ்மான் பவா. சாமானிய வாக்கா? அவதார புருஷன் இல்லையா ஹிரண்யகசிபு? ஜெய விஜயாள்ல ஜெயனுடைய அவதார், பகவத் பார்ஷதல்ல ஒத்தன் அவன். அசுரனை எடுத்துட்டாலும் மகா தபசு பண்ணிருக்கான். இவனுக்கு ஈடான தபசு உத்தனமே பண்ணலேன்னு பிரம்மாவே சொல்றான். அப்பேற்பட்ட தபஸ்வி சொல்ற வாக்கு எப்படி போய் போவான்?
அதனால இன்னைக்கு உள்ளம் குளிர்ந்து சொல்றான், ஆயுஷ்மான் பவான் பகவான் ததாஸ்துன்னுட்டார். அப்புறம் இவன் ஆணமுட்டம் பார்க்கிறான், இவனை ஒழிக்கிறதுக்கு நடக்க மாட்டேங்கிறது. ஏன்னா சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். இவன் தானே ஆயுஷ்மான் பவா சொன்னான். வடியில உட்கார வச்சுக்கோண்டு பிரஹ்லாதானுச்யதாம் தாத ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலே நைதாவதாயுஷ்மல்னிஹி யத சிக்ஷதி குரோர்பவானி. நீ படிச்சவைகளுக்குள்ள மிகவும் சாரமான விஷயம் எதுவோ அதை சொல்லுனா. அப்பாக்கு என்ன அவ்வளவு மறதி? அன்னைக்கு இதே கேள்விதானே கேட்டார், நான் சாரமான விஷயத்தை சொல்லியாச்சே, மறுபடியும் சாரமான விஷயத்தையே சொல்லுனா அதே கேள்வியே மறுபடியும் கேட்கிறாரு. கேட்டதுக்கு நான் சரியான பதில் சொல்லியாச்சே. கொஞ்சம் சிந்திச்சார், ஓஹோ துஷ்ட சங்கத்தை விட்டு பிரிந்து சத்சங்கத்தை நாடி ஹரிபக்தி செய்யணும் அப்படிங்கறதோட நிறுத்தியிருக்கேன். ஹரிபக்தின்னா என்னன்னு கேட்கிறார் போல இருக்க இப்போ. ஏனால் அது இதி பிரதம பாடா அத த்விதீய பாட பிராரம்பா. அப்பாவுக்கு பிள்ளை சொல்றான், முதல் பாடம் படிச்சுட்டேடாப்பா, ரெண்டாவது பாடம் பகவத் பக்தி என்னங்கிறத தொடர்ந்துக்கிறார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதி பும்சः அர்ப்பிதா விஷ்ணு பக்திஸ்சேன்னவலக்ஷணாயா கிரியதே பகவத்யத்தாகாதம் மன்யேகதீதம் உத்தமம். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் என்று 9 லட்சணமானது பக்தி என்று. கதாசிரவணம் என்ன புரியும்? கதாசிரவணம் கதை கேட்கிறது சவண பக்தி, கதை சொல்றது கீர்த்தன பக்தி. ஸ்ரவணம் கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் பண்றதும் கீர்த்தனம் தான். ஸ்மரணம் பகவானுடைய மங்கள ரூபத்தை நினைக்கிறதே பக்தி. அது முத்தினா தியானம், அது முத்தினா சமாதி, நினைக்கிறதே பக்தி தானே. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம். ஹனுமான் ராமபாத சேவை பண்றார், 1000 சிறுவர்கள்லாம் கிருஷ்ணபாத சேவை பண்றார்கள், மகாலட்சுமி நாராயண பாத சேவை பண்றார். பாதசேவனம்ங்கிறதும் ஒரு பக்தி தான். அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் பகவான திருவாராதனம் பண்றது, பூஜை பண்றது. வந்தனம் நமஸ்கரிக்கிறது கூட ஒரு பக்தி தான். அக்ரூரஸ்த் அபிவந்தனேனார், உடம்பு தெரியாம பிருந்தாவனம் பூரா பிறண்டார் இல்லையா, அங்க பிரதட்சணம் பண்ணினாரு. வந்தனம்ங்கிறது ஒரு பக்தி. சக்கியம் பகவானிடத்துல நட்பு கொள்றது, அர்ஜுனன் கண்ணபிரானிடத்துல சக்கியம் கொண்டது போலே. தாஸ்யம் தொண்டு செய்யறது, கரவு ஹரேகே மந்திரமார்ஜனாதிஷுன்னு பகவானுடைய கோவில்களிலே தொண்டு செய்யறது. அல்லது ஸ்வகர்மனா தமபியர்ச்சேன்னு நம்முடைய சர்வகர்மாவையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது தாஸ்யம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். வியாக்கியானத்துல கோவில்ல போய் கைங்கரியம் பண்றதான் இல்லாம எக்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜகோஷின்னு எத்த பண்ணினாலும் அவனுக்காக வாழறது தாஸ்யம். வேதனம் பரிபூர்ண சரணாகதி, ஈகம் பரம் மனைவி மக்கள் வீடு வாசல் பந்தம் மோட்சம் எல்லாம் அவன் பொறுப்புன்னு விட்டு சரணாகதி பண்றான். சரணாகதியிலையும் அவனே தனக்கு ஆத்மா என்று அறிந்து கொள்வது ஆத்ம நிவேதனம். இதுவும் சரணாகதி தான். ஏன்னால் சரணாகதிங்கிறது நான் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் விட்டு விடுறது. ஏன்னால் எனக்கு சர்வ புத்தியும் எனக்கு அந்தரியாமையா இருந்து அவன்தான் கொடுக்கிறான், அவன்தான் செய்விக்கிறான் என்று ஸ்வஸ்வரூபமாக அவனை தியானம் பண்றதே சரணாகதி தானே ஆத்ம நிவேதனம். இப்படி 9 லட்சணமான சரணாகதியை சொன்னார், 9 லட்சணமான பக்தியை சொன்னார். அதுல அதுக்கு சபாஷ் போட்டானா ஹிரண்யகசிபு. ஏன்னா தன் விஷயமா அர்த்தம் பண்ணிட்டு வரானா. இப்படி சொல்லிட்டே வரும்போது விஷ்ணு நான் உடனே சொல்றான், மாம் அனாதிருத்திய துர்மதே. அதான் அவனுக்கு கோபம். பக்தி சரிதான், பிரத்யட்சமா நான் உட்கார்ந்து இருக்கேன். மாம் அனாதிருத்திய, என்ன அனாதரவு பண்ணி குலத்ரோகியான உன்னுடைய பித்ருவிய துரோகியான விஷ்ணுவனிடத்துல பக்தின்னு சொல்றியே, வெட்கம் இல்லையாடா உனக்கு? அசுர குலத்துக்கு துரோகிடா அந்த விஷ்ணு. உன் சித்தப்பன் ஹிரண்யாட்சனை கொலை பண்ணினவன். அப்பேற்பட்ட விஷ்ணுவனிடத்துல பக்தி பண்றேங்கிறியடா. என் வயத்துல பிறந்து என் சத்ருவனிடத்துல பக்தி பண்றேங்கிறிய, என் வயத்துல பிறந்து உன்னை கொன்னாலே என்ன? உண்மையிலே அந்த விஷ்ணுதான் ஓ ரூபத்துல என்ன கொல்ல வந்திருக்கிறானோ என்னவோ.
அதனால உன்னை ஒழிச்சு கட்டுறது நல்லது என்று சொன்னான். பக்கத்தில் உள்ள அசுரர்களை பார்த்து ஹன்யதாம், இவனை கொல்லுங்கள் என்று சொல்லுது. உடனே அசுரர்கள் உயர்ந்த சூலத்தை இவன் மேல பாய்ச்சினார்கள். ஹரிஸ்மரணம் பண்ணிருக்கிற பிரகலாதனை அந்த சூலம் எதுவும் பண்ணலே, முறிஞ்சு கீழே விழுந்து. உடனே வத்யதாம் ஆஸ்வயம் வத்யா நிசாரயத நைருதாக அஜம் மே பிராத்ருகா சோயம் ஹித்வா ஸ்வான் சுகுருதோ அதமா பிதிருவியகம் துகு எப்பாதோ விஷ்ணோகோ தாசவதர்ச்சதி. இவனை எப்படி கொல்லணும் என்றால் எந்த உபாயத்தினாலேயாவது இவனை கொல்லுங்களை உத்தரவிட்டார். திக்கஜைகி தந்தசூகைச்ச ஆபிசாராவபாதனைகி மாயாபிகி சந்நிரோதைச்ச கரதானைகி அபோஜனைகி. இவனை எவ்வகையிலேயாவது கொல்லும். அஷ்ட திக்கஜங்களுடைய காலடியில போட்டு யானையை இவன் மேல ஏற்றி நெசுக்கினார்கள். திக்கஜைகி, யானையினுடைய அடியில போட்டு யானையை அவிழ்த்து விட்டான். மதம் குடிச்ச யானை வருதான். யானை முட்டி பார்த்தும் தண்டங்கள்லாம் முறிஞ்சு போயிடுத்தான். யானை பலம் செல்லலை இவங்கிட்ட. திரும்ப வந்துட்டான் குழந்தை. என்னடாமோ பலம் நான் சோனி யானை இல்லப்பா, பெரிய யானை எல்லாம் வந்ததுப்பா. தண்டா கஜானாம் குலிசக்ர நிஷ்டுரஹா சீர்ணாயதேதே நபலம் அமைதது. வஜ்ரம் போன்ற தண்டங்கள்லாம் வாழைத்தண்டு மாதிரி முறிஞ்சு போயிடுத்துப்பா. யார் பலம் அது? ந பலம் அமைதது. ஏன் பலமும் இல்லை, ஓம் பலமும் இல்லை அப்பா. பின்ன என்ன? மகா விபத் பாப விநாசனோயம் ஜனார்தனானுஸ்மரணானுபாவகா. ஆபதாம் அபகர்த்தாரம்னு சர்வ ஆபத்துகளையும் விலக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஜனார்தன நான் மனசுல தியானம் பண்ணிட்டு இருந்தேனே, அந்த பலம் தான் என்று சொல்லுகிறார். உடனே ஹிரண்யகசிபு இவனை மலையிலேருந்து உருட்டி தள்ளு இவனை என்று சொல்லுகிறார். மலையில் மேல ஏற்றி குழந்தை பிரகலாதனை குபீர்னு தள்ளினான். கீழே விழறான் பிரகலாதன். அப்பொழுது ஒரு மலர் விருட்சத்திலேருந்து விழறது போல விழறான. யாராவது ஒருத்தர் வீண்டா என்ன ஆகிறது? மேலேந்து மரத்தில இருந்து நேர ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒரு புஷ்பம் விழுந்துதானா அது கீழே சிரிச்சுன்னு படுத்துன்னு இருக்கு. மரத்தில் உள்ள பூ விழுந்துதானா ஒரு ஆளை காட்டுல அது மிருதுதானே. அது தடியான ஆளை அடிபட்டுறான். ஆழக்காட்டிலும் கோமளமான புஷ்பம் அவ்வளவு பெரிய மரத்திலேன்னு கீழே விழுந்ததுக்கு அது வாடாம கீழே விழுந்து அப்படியே சிரிச்சுன்னு இருக்கு இல்லையா? பிரகிருதியில வைச்சித்திரியம் இருக்கு, ஒரு வஞ்சனை இருக்கு பிரகிருதியில. பலவான் கீழே விழுந்தா நெசஞ்சு போயிடுறா. கோமளமான புஷ்பம் வந்ததானால் சிரிச்சுண்டுக்க அடிபடாம இருக்கு. பிரகலாதன் கோமளமான புஷ்பம் போல கீழே விழுந்தான். பூமி தேவி தாங்கிண்டாள். குழந்தைய மடியில உட்கார வச்சு கொண்டு பூமி தேவி சொல்றாள், அட்சணோப்பலம் தாதிருஷ வீட்சணம் ஹி ஜிஹ்வா பலம் தாதிருஷ கீர்த்தனம் ஹி தன்வா பலம் தாதிருஷ காத்திர சங்கஹ சுதுல்லபாகா பாகவதா ஹி லோகே. பிரகலாதா, உன்னை போல ஹரிபக்தனான குழந்தைய பார்க்கிறது கண் படைச்ச பயனப்பா. உன் கதையை சொல்றதே நாக்கு படைச்ச பயன், உன் கதையை கேட்கிறதே காது படைச்ச பயன். ஜிஹ்வா பலம் துவாதிருஷ கீர்த்தனம் ஹி தன்வா பலம் துவாதிருஷ காத்திர சங்கஹா என்று பூமி தேவி கட்டிக்கிறாள் பிரகலாதனை. உன்னுடைய அங்க சங்கமே சரீரம் படைச்ச பலன். ஆனால் சுதுர்லபாகா பாகவதாஹி லோகே, உன்னை போன்று பாகவதால் தானே கிடைக்க மாட்டேங்கிறா பிரகலாதா. இந்த ஹிரண்யகசிபு ராஜ்யத்துல ஒருவன் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சொல்றவனுடைய பாதம் என் மேல படாதான்னு ஏங்கி கடந்த எனக்கு நீ உன்னுடைய குஞ்சு பாதத்தை வைத்து கொண்டு நாராயணா வாசுதேவான்னு குதிக்கிறையே, அது என் மேல பட சுகமா இருந்ததே குழந்தை. உனக்கு கவலை இல்லை, உனக்கு சர்வதா பகவான் இருந்து காப்பாற்றான் என்று சொல்லி கீழே இறக்கி அனுப்ப குடுகுடுன்னு ஓடி வரானாம் பிரகலாத். ஏனால் கீழே விழுந்து அடிபடாம ஓடி வரதுனால சுலபமா வந்துட்டான். அவ மலையிலிருந்து இறங்கி வந்தான்னு இல்லையா? அவ வரத்துக்கு முன்னாடி இவன் வந்துட்டான். எங்கடா அவள் வந்துட்டு இருக்காப்பா. ஏண்டா ஏன் ஓடி வந்துட்ட? மலையிலேருந்து உன்னை தள்ளலையா? தள்ளியாச்சுப்பா, சகஜமா சொல்ற. என்ன தள்ளியாச்சுப்பா, தள்ளியாச்சு வந்துட்டேன். என்ன பண்ணுவான்? அதுக்குள்ள பின்னாடியே இவர்கள் வந்தார்கள். ஹிரண்யகசிபனுடைய ஆட்கள் எல்லாம் நடந்தது சொன்னார்கள். பூமி தேவி வந்தது, கொஞ்சினது, பேசினதெல்லாம் அவளுக்கு தெரியல. கீழே விழுந்து அடிபடாம எழுந்துன்னு ஓடி வரான் இவன் என்று மட்டிலும் சொன்னார்கள்.
ஹிரண்யகசிபு உடனே கோபத்தை அடைஞ்சான். உடனே இவனை கார்கோடக நாகத்தை விட்டு கடிக்க செய் என்று சொல்கிறார். விஷ சர்ப்பங்களை கொண்டு வந்து இவன் ஒரு ரூம்ல உட்கார வச்சு அந்த கார்கோடக நாகங்களை வந்தா அந்த நாகங்கள் சீரெண்டு வரும். பிரகலாதன் அந்த நாகங்களுடைய தலையை என்றானா 1 2 3 5 தலை பாம்பு தானே இது. ஏன்னா எங்க பெருமாள் சகசிர பணாபணங்களுடைய ஆதிசேஷன் மேல படுத்துன்னு இருக்கிறாரே. இவன் பயப்படல. அந்த பாம்புகள்லாம் இவனிடத்துல வந்து தங்கள் முடிந்தவரையிலும் சீறி, ஆனால் இவனுடைய சர்வாத்ம சபதரிசனத்திலே அது சமாதானமாகி திரும்பி போயிடுது. கார்கோடக நாகங்களுடைய விஷங்கூட இதை பாதிக்கல அப்படின்னதும் தாயாரான கயாதுவனிடத்திலேயே கொடுத்து காலாகல விஷத்தை பால்ல கலந்து கொடுத்துடு என்று சொல்லுங்க. காலாகல விஷத்தை பால்ல கலந்து கொடுத்துடுன்னு சொன்னா ஒரு தாயார் எப்படி கொடுப்பள்? கையில வச்சுண்டு அழறா. பிரகலாதன் அங்கேனும் வந்தான். ஏண்டா பிரகலாதா இப்படி அடம் பண்ற? பால் கொடுத்து வளர்த்த குழந்தைக்கு எப்படி விஷம் கொடுப்பேனா? நான் ஒன்னும் அடம் பண்ணலையேம்மா. அப்பா சொன்னபடி கேட்க கூடாதாடா? கேட்கிறேம்மா. யானை அடியில படுத்துக்கோன்னா நான் படுத்துட்டேம்மா. மலையிலேருந்து குதின்னா நான் குதிச்சேம்மா. அப்பா சொல்றத நான் மீற மாட்டேம்மா. பின்னையா அப்பாவுக்கு உங்ககிட்ட கோபம் வருதே? என்ன நாராயணான்னு சொல்லாதேங்கிற அம்மா. இப்ப ஏற்பட்ட அப்பாவே எனக்கு நாராயணன் தானே கொடுத்தது. நாராயணான்னு சொல்லாதே, உனக்கு எப்படிடா நான் விஷத்தை கொடுப்பேன்? சும்மா கொடுமா, என்ன ஒன்னும் பண்ணாது. அது அழுதுண்டே இருக்கிறாள். ஆனா அவ கொடுக்கல, பட்டணி எடுத்து இவன் குடிச்சு விட்டான். அப்பா வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக ஓடி வந்து மார்பு தடவி விட்டா. பிரகலாதா என்ன பண்றதுனா குழந்தை? ஒண்ணுமில்லம்மா. ராத்திரி பூரா சௌக்கியமா இருந்தான். பொழுது விழிஞ்சுதான் அங்கே ஹிரண்யகசிபு வந்தா. என்னடி பிரகலாதன் என்ன ஆனான்னா? குழந்தை சௌக்கியமா இருக்கிறான். விஷம் கொடுக்கலையான். விஷம் நான் என்ன கொடுக்கிறது? அந்த விஷத்தை குடிச்சுட்டான். விஷமும் அமிர்தமாக போயிடுத்து. பிரகலாதனை தரதரன்னு இழுத்துண்டு போனான் ஹிரண்யகசிபு. நெருப்ப மூட்டி உயிரோடு கொடுத்து இந்த பயலே என்று சொல்லுகிறான். நாற்புறங்களையும் நெருப்ப மூட்டி நெருப்புல கொண்டு குழந்தை பிரகலாதனை போட்டான். ஹிரண்யகசிபு நிற்கிறான். நின்னுண்டே பார்க்கிறான். தக 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 தகன்னு எரியறது. கட்டி தூக்கி எரிஞ்சு விட்டானாம் பிரகலாதனை. ஆனால் பிரகலாதன் எப்பொழுதும் நாராயண 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 என்று சொல்றான். நெருப்புள்ள போனதும் ராம ராம ராமன் கர்ஜிக்கிறானா. பகவானுடைய நாமம் எப்போதுமே எல்லா நாமமும் உண்டு. ஹிரண்யகசிபு கேட்கிறானா. ராமநாம ஜபதாம் குதோபயம் சர்வதாப சமனைக பேஷஜம் பஸ்யதாத மம காத்திர சந்நிதௌ பாவகோபி சலிலாய தேதுனாய். இந்த அக்னி கூட எனக்கு குளிர்ந்து போயிடுத்துப்பா. பகவன் நாமத்தை சொல்றவனை சுட்டு விடுமா? அக்னேர் அக்னிகி பிரபோ பிரபு இல்லையா அவன்? நெருப்புக்கு நெருப்பு உண்டா என்கிறான் பிரகலாத். ஆட்களை விட்டு அவனை எடுப்படா, கொண்டு வாடா அவனேன்னா. இவனுக்கெல்லாம் பயம், நம்மள சுட்டட போறதேன்னு இவனுக்கெல்லாம் பயம். வாடா பிரகலாதான. பிரகலாதன் வெளியில ஓடி வந்தான். எந்த வகையிலையும் இவனை கொல்ல முடியல. ஹிரண்யகசிபு தனக்கு தானே கவலைப்படுறான். ஏன்னா நான் கேட்டுண்டேன் வரம் பிரம்மாவினிடத்துல. உள்ளும் மரணம் கூடாது, வெளியிலும் மரணம் கூடாது, எனக்கு வேலையும் மரணம் கூடாது, கீழியும் மரணம் கூடாது, பகல்லையும் மரணம் கூடாது, இரவிலையும் மரணம் கூடாதுன்னு நான் வரம் கேட்டுண்டேன். தகப்பன் பண்ண புண்ணியம் புள்ளைக்கு வரும்னு சொல்லுவா. கடைசியில என் புள்ளைய மேல போட்டு பாக்குறேன், கீழே போட்டு பாக்குறேன், உள்ள போட்டு பாக்குறேன், வெளியில போட்டு பாக்குறேன். எந்த வகையிலையும் இவன் சாக மாட்டேங்கிறானே. எப்போ நாம் மணின தபசுலாம் இவனுக்கு போயிடுத்தோம். இனிமே நான் செத்துருவேனோ என்னவோ. நூனமே தத்விரோதேன மிருத்யுர் மே பவிதானவாங்க. அவனும் கவலைப்பட நாள் வந்தது பார்த்தேள. உலகம் பூரா ஆட்டி வச்சுருந்தவன் அவனும் கவலைப்படுற நாள் வந்துடுது. சண்டாமர்க்கர்கள் வந்தார்கள். ஹிரண்யகசிபு பார்த்து, மகாராஜா நீங்க வருத்தப்படாதீர். ஒரு புள்ளைன்னா குணதோஷங்கள் இருக்கத்தான் இருக்கும். தோஷம் இருக்குங்கிறதுக்காக குழந்தைய கொண்டு விடலாமா? அசுரால தயார் பண்றதே எங்க அப்பா தானே, சுக்கராச்சாரியர் தானே. உங்களை தயார் பண்ணிருக்கிறதே அவர் தானே. ஆகினால கொஞ்ச நாள் அவர் பாடசாலை லீவு போட்டுட்டு போயிட்டார். அவர் வந்துடுவார். அது வரையிலும் நாங்க பாடசாலை கொண்டு வச்சிருக்கிறோம். இவன் அவர் வந்தா திருத்தி விடுவார் என்று சொல்ல சண்டாமர்க்கர்கள் அப்படியே ஆகட்ட அழைச்சுன்னு போனார். பிரகலாதனை மறுபடியும் பாடசாலை கொண்டு வச்சிருக்கிறார். பாடசாலை சில சமயம் இன்டர்வல் மத்தியான டயத்துல இவர்களார் தன்னுடைய கிரகத்துக்கு ஒரு நட ஓடி போயிட்டு வருவார்கள் இந்த சண்டாமர்க்கர்கள். அந்த சமயமா இந்த அசுர குழந்தைகள்லாம் குழந்தைகளே அசுர குழந்தைகளா இருக்கிறார்களால அவர்களாலே ஹாய்கோன்னு சத்தம் போடுறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்துறதும், மேஜையில் ஏறிக்கழ குதிக்கிறதும்,
இப்படி இவர்கள் பண்ற ரூட்டிகளை பார்த்துட்டு பிரகலாதன் மட்டும் பிரசாந்தமா இருப்பா. இந்த குழந்தைகள் இப்படி கிரீடாசக்தாளா இருக்கிறத பார்த்தா பாலஸ்தாவது கிரீடாசக்தகான் இருக்கிறார்கள் என்று நினைத்து அந்த குழந்தைகளை கூப்பிடுறான். ஹந்தார்பகாமே ஸ்ருணுதே வசோவகா சர்வத சிவமுகும் வயஸ்யான் பசியத மிருதானே கிரீடாந்தாமா பிரமாத்யதே. குழந்தைகளே ஹந்த அப்படின்னு கூப்பிட்டா வாக்கியாரம்பம். அல்லது தலையில மிருத்யு இருக்கும்பொழுது கூட கிரீடாசக்தாளா இருக்கிறாளே என்கின்ற கேதம், அல்லது சொல்ல போற பாடம் இவாளுக்கு உச்சிதங்கிற சந்தோஷம். ஹந்தார்பகாமே குழந்தைகளே என்ன கூப்பிடு. அவளுக்கு பிரகலாதனிடத்துல ஒரு கௌரவம் இருக்கு. பிரகலாதனிடத்துல உள்ள கௌரவத்தினாலே சண்டாமக்கர்களுக்கு கூட அடங்காத குழந்தைகள் எல்லாம் எதிரில் உட்கார்ந்துட்டு பிரகலாதன் முகத்தையே பார்க்கிறது. பிரகலாதன் என்னவோ நமக்கு சொல்ல போறான்டா. வஹா சர்வத சிவம், உங்களுக்கு நான் நல்லதை சொல்றேன், உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன். ஏன்னா கிரீடாந்தாம் அப்பிரமாத்யதே, இப்படி விளையாடி விளையாடி வீண் பொழுது போக்காதீர்கள். ஏனால் குழந்தைத்தனத்துல லாப நஷ்டம் தெரியாது, வரப்போற சுகுதுக்கம் தெரியாது, இஷ்டத்துக்கு விளையாடின்று விடுறது. அது பிறகு தருணஸ்தாவது தருணீ சக்தகா என்று யௌவனம் வந்ததும் விஷய சுகங்களில் ஈடுபட்டு வியர்த்தமாக்கி விடுறான். வார்த்தைக்கும் வந்ததும் சிந்தாசக்தனா இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு கவலைப்பட்டு போயிடுறான். பரபிரம்மணி கோபி நசக்தகா, எப்பொழுதுதான் பரமாத்மாவை சிந்தனம் பண்றதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. இப்படி வீண் பொழுது போக்காதீர்கள். இந்த ஜன்மா மிகவும் துர்லபமானது. துர்லபம் மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம் என்று ஏகாவச ஸ்கந்தத்துல சொல்லுவார். துர்லபம் மானுஷம் ஜன்மே ததபி அத்ருவம் அர்த்ததம். மனுஷ ஜன்மம் மிகவும் துர்லபமானது. ததபி அத்ருவம் அர்த்ததம். என்றைக்கு ஒருவனுக்கு சாவுன்னு சொல்ல முடியாது. 100 வயசுன்னு சொல்லிருக்கே தவிர, ஆனால் 50 வயசுலயும் போறா, 60 வயசுலயும் போறா, 32 வயசுலயும் போயிடுறான். கர்ப்பத்திலேயே செத்தும் பிறக்கிறது. எப்பொழுது சாவுன்னு நிச்சயம் சொல்ல முடியாது. அத்ருவம். ஆனால் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அர்த்ததம், பிரயோஜனமுடையது நரஜன்மம். அத்தகைய ஒரு பிரயோஜனமுடைய நரஜன்மத்தை வீணாக்கிக்கலாமா? இந்த ஜன்மம் நமக்கு பிராப்தமாக இது வீணாக்கிக்கலாமா? இது போனால் அப்புறம் எந்த ஜன்மம் வருமோ? 84 லட்சம் ஜீவகோட்டிகள் இருக்கு, 84 லட்சம் விதமான சிருஷ்டி. அதுல கடந்து 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 மனிதனாக வரான். அதுல நாம் மனிதனாக இல்லையானால் மறுபடியும் பழையபடி போம். மனிதன் மனிதனாயிருந்து கொண்டே நாயாயிருந்தான், ஆனால் மனிதன் கழுதியை போல இருந்தானால், மனிதன் பண்ணிய போல உழன்றானால், மனிதன் கழுக போல கீழ்நோக்கம் உடையவனாயிருந்தானால், அந்த வாசனை இருக்கிறதுனால மறுபடியும் நீ கழுதியா போ என்றுதானே அனுப்பணும். மான வளர்த்ததுனால மானா போயிட்டார்னு கதை சொன்னேன் இல்லையா? எந்த வாசனை இங்க ரூடமாயிடுத்தோ உடனே அந்த வாசனையை ஒட்டி அடுத்த ஜென்மத்துக்கு நீ போ என்ன அனுப்பிச்சு விடுமா? அதனால கிரமேணுதான்னு சொல்ல முடியாது. நாம் கீழே கழுத ஜென்மம் ஆயிடுத்து, பண்ணி ஜென்மம் ஆயிடுத்துன்னு சொல்ல முடியாது. மனித ஜென்மம் நடு நிலை. இதற்கு முன்னாடி உள்ள தேவ ஜன்மங்களுக்கும் இதுக்கு கீழே உள்ள மிருக ஜன்மங்களுக்கும் இடையில உள்ளது மனித ஜன்மம். நாம் திவ்யமான தெய்வீ சம்பத்தை சம்பாதிச்சிருந்தோமானால் மேல போகலாம், அசுர சம்பத்தை சம்பாதிச்சிருந்தோமானால் கீழே போகலாம். அதனால்தான் விபாகம் பண்ணி காட்டினார் தெய்வாசுர சம்பத்து என்று. உத்தமமான குணங்களை சம்பாதிச்சுக்க வேண்டாமோ? அத்தகைய உயர்ந்த குணங்களால நாம் தெய்வத்தன்மையை அடைய வேண்டி இருக்க, மிருகத்தன்மையை அடைஞ்சிடக்கூடாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோங்கிறதுனால துர்லபம் மானுஷம் ஜன்மே ததபி அத்ருவம் அர்த்ததம். அப்ப இந்த ஜென்மாவில நாம் பண்ணிக்க வேண்டியது என்ன? தத்ர பாகவதான் தர்மானி சிக்ஷேதி குர்வாத்ம தெய்வதா கௌமார ஆச்சரே பிராப்ஞா தர்மான் பாகவதானிகே. இளமையிலேயே பகவத் பக்தி பண்ணணும். வார்த்தக்கியத்துல பகவத் பக்தி பண்றதுங்கிறது அப்புறம் கட்டம். ஏனால் பக்தி பண்ண முடியாத காலம் வந்து பக்தி பண்ணி ஆசைப்பட்டு என்ன செய்யறது? நடமாட்டம் இல்லாதபடி போகி அப்புறம் நான் ஸ்ரீரங்கம் போனா தேவையில்லைன்னு நினைச்சா, சத்சங்கத்துக்கு என்ன அழைச்சுன்படாப்பா அப்படின்னு கெஞ்சி பொறுத்தியாரை எதிர்பார்க்கிற காலத்துல நாம் சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லையே. கண்ணு இருண்ட பிறகு பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லையே. நாக்கு கொளறின பிறகு நாமாவளி சொல்லணும்னு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லையே. காது செவிடான பிறகு ஹரிகதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லையே. இன்னைக்கு சொஸ்தமா இருக்க, இன்னைக்கு சொஸ்தமா இருக்கிறத வியர்த்தமாக்கலாமா?
இன்னைக்கு நமக்கு சுவாதீனமாயிருக்கிறத பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இவ்வளவு நாளும் நமக்கே நாம் உபயோகப்படுத்திண்டாச்சு இந்த இந்திரியங்களை, அவைகளுக்கு நன்றியே இல்லை. மறுபடியும் மறுபடியும் ஆசைகள் கிளம்புறதே தவிர அதுக்கு சமாதானம் இல்லை. இத்தகைய இது போனபடியே நாம் போனதுக்கு இனிமேல் அதுகளுக்கு நன்றி இருக்குமானால் பகவத் விஷயமா அது கொஞ்சமாவது திரும்ப வேண்டாமா? அப்படி இல்லாது போனால் நரஜன்மம் இல்லை கரஜன்மம்னா ஆகிடும். இது நாம் சம்பாதிச்சுக்க வேண்டியது என்னங்கிறார். குரு சுஸ்ரூஷயா பக்தியா ஆகினாலே ஒரு சத்குருவை அடைஞ்சு அவருக்கு சேவை பண்ணணும், சத் சங்கத்துல இருக்கணும், கதாஸ்ரவண நாம சங்கீர்த்தனாதி பகவத் பக்தி பண்ணினால் சித்த சுத்தி உண்டாகி நம் சித்தத்துல உள்ள காഠின்யம் நீங்கி மிருது சித்தம் உண்டாகி பிரேம பக்தி உண்டாகும். அப்போ அவன் பகவானுடைய நாமங்களை சொன்னதுமே கத்கதஸ்வரம் உண்டாகி மேனி சிலிர்த்து பகவானுடைய ஹரே நாராயணா என்று பகவானுடைய பிரேம பக்தி பஜனானந்தத்துல மூழ்கி விசிறிஜலஜாம் என்று கதத்ரபனாய் பகவானுடைய நாமத்தை சொல்லி அழைப்பான் ஹரே நாராயணான். அத்தகைய பிரேம பக்தி உண்டாயிடுத்தானால் அப்பொழுது அவனுக்கு ஞானம் உண்டாயிடும். பக்தியாமாம் அபிஜானாத்தின்னு சாட்சாத்காரம் வரும். அந்த ஞானம் உண்டாயிடுத்தானால் அப்புறம் ஏகாந்த பக்திகே கோவிந்தேய சர்வத்திர ததீட்சணம் என்று உள்ளும் புறமும் எங்கும் பகவான பார்க்கும்படியான நிலைமை, எங்கேயும் பகவான் இருக்கிறதையே பார்ப்பான், அந்நிய வஸ்துவே அவனுக்கு தெரியாது என்றெல்லாம் உபதேசிக்கிறான் பிரகலாதன். குழந்தைகள்லாம் அப்படியே பார்க்கிறது. மேலும் குழந்தைகளாம் பிரகலாதா, உனக்கு எப்படி இந்த பாடம் யாருடா உனக்கு சொல்லிக் கொடுத்தா? உனக்கு எப்படி வந்தது? நாங்கள்லாம் அசுர குழந்தைகளாச்சே, நாங்கள்லாம் பக்தி பண்ணலாமா பிரகலாதா? பிரகலாதன் சொல்றான், நாலம் துஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜாஹ பிரீணனாய முகுந்தஸ்ய ந வித்தம் ந பகுஜ்ஞதா. பகவானுக்கு தேவன் அசுரன்கிற பேதம் கிடையாது. ஏனால் என்ன பார்த்தியா, அசுரனாயிருந்தும் பக்தி பண்ண பகவான் என்ன காப்பாத்துறான் பக்தியா? நீங்களும் பக்தி பண்ணேனானால் உங்களை காப்பாத்துவான். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.